ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 8, 2021ஓட இந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஹவு வில் டிஜிட்டல் வவுச்சர் பேமெண்ட் சிஸ்டம் ஒர்க் அப்படிங்கிற டாபிக் கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் புதுசாக இப்போ இ-ரூபி அப்படிங்கிற ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை யாரெல்லாம் கொலாபரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னா, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த இ-ரூபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலி ஒரு டிஜிட்டல் வவுச்சர். இது யாருக்காவது வந்து பெனிஃபிட் கொடுக்கும். அது எப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான சர்வீஸ்க்காக. இது வந்து கான்டாக்ட்லெஸ் ப்ரீபெய்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றாங்க. அப்படின்னா இப்போ நம்ம எப்படி டிஜிட்டல் வைஸ் மணி வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி நம்மளால் தொட்டு பார்க்க முடியாதோ அதே மாதிரி இது கான்டாக்ட்லெஸ் அப்படின்றாங்க. இது யாரெல்லாம் இஷ்யூ பண்ணுவா அப்படின்னா போத் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க, கார்ப்பரேட் என்டிட்டிஸும் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான இண்டிவிஜுவல் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக கவர்மெண்ட் வந்து இது கொடுப்பாங்க. இது வந்து இந்த பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்மளுக்கு எந்த ஒரு இன்டர்நெட் ஆக்சஸோ இல்லைனா எந்த ஒரு கார்டோ இல்லை ஆப்போ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டோ தேவை கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அது நம்மளுக்கு யாருக்காவது இந்த பெனிஃபிட் கிடைக்கணும்னா ஒன்லி அவங்கக்கிட்ட மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதுன்றாங்க. ஸோ அந்த இ-ரூபி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இப்போ நானே வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து கவர்மெண்ட் இல்லைனா ப்ரைவேட் என்டிட்டி வந்து ஏதாச்சும் ஒரு வேக்சின் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என் ஃபோனுக்கு வந்து ஒரு QR கோடு இல்லைனா வந்து ஒரு SMS அனுப்புவாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜஸ்ட் இந்த QR கோடையும் SMSஐயும் மட்டும் காமிச்சா போதும். அது என்ன ஆகிரும் அப்படின்னா எனக்கு ஃப்ரீயாகவே வேக்சின் கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த இ-ரூபி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போது எனக்கு பதிலாக அந்த இடத்துல நான் வந்து வேறு யாருக்கோ வேக்சின் போடணும்னு நானே சொன்னால் கூட ஆனால் அந்த ஸ்கீம் அவங்களுக்கு கிடைக்காது, ஓகேவா? அப்போ யாருக்கு வந்து அந்த ஸ்கீம் கிடைக்கணுமோ அவங்களோட ஃபோனுக்கு தான் வந்து ஸ்பெசிஃபிக்கான SMS போகும் அப்படின்றாங்க. ஆனால் இதில் நிறைய சேலஞ்சஸும் இருக்குன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நம்மளுடைய இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் பெனட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ரேட் ரொம்ப கம்மின்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2020லேயே 42% பேர் மட்டும்தான் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யார் ரிப்போர்ட் கொடுத்துருப்பானா ஸ்டாட்டிஸ்டா பெக் அப்படிங்கிறவங்க ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 2025 நம்ம கம்பேர் பண்ணும்போதே 2025லேயே வெறும் நம்மளுடைய பாப்புலேஷனில் 51% பேர்கிட்ட தான் மொபைல் இருக்கும். அப்பவும் வந்து ஒரு 49% பேர்கிட்ட மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றாங்க. அப்படி ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இந்த ஸ்கீம் போய் சேரும் இல்லையா? ஸோ இது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அதே மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ன ஸ்டடி பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ மென் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து 71% பேர் மட்டும்தான் வந்து ஃபோன் வச்சுருக்குறாங்க. மென்னே வந்து 71% வச்சுருக்கும்போது விமென் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. அதனால இப்போது ஃபோன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறா இந்தியாவில் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா மென்னா இல்லைனா விமெனா அப்படின்னு எடுத்து பார்த்தா மென் தான். அதுவும் ஜெண்டர் கேப் வந்து இந்த மொபைல் ஃபோன் யூஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் நிறையா பெனிஃபிஷரிஸ் யாருக்கெல்லாம் இந்த பெனிஃபிட் தேவையோ அவங்களுக்குலாம் இந்த பெனிஃபிட் கிடைக்காம போகலாம். முக்கியமாக விமென் அப்படிங்கும்போது ஸோ அவங்க இந்த இதிலேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலாங்கிறதுக்கு வே ஃபார்வர்ட். ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் யூஸர் அப்படின்னு வரும்போது அதில் இருக்கிற ஜெண்டர் கேப்பை நம்ம கம்மி பண்ணணும். விமென் அப்படின்போது அவங்களுக்கும் வந்து ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறமா நம்மளுடைய சிட்டிசனில் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு ஃபோன் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபோன் இருந்தால் தான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இதில் பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. முக்கியமாக இதில் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது டேக்ஸ் வந்து சம்டைம்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ்னு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணின எல்லா நெயில் பாலிஷ் கம்பெனிக்கும் எல்லா நெயில் பாலிஷ் பிராண்டுக்கும் வந்து இன்னையிலேருந்து டேக்ஸ் அப்படின்னாங்கன்னா அப்போ ரெட்ரோஸ்பெக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த டேக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2004 யூஸ் பண்ண நெயில் பாலிஷ் கம்பெனிக்கு முதற்கொண்டு டேக்ஸ் விழும், ஓகேவா? ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ்னா இன்றைக்கின்னு ஒரு டேக்ஸ் போட்டாங்கன்னா அந்த டேக்ஸ் வந்து பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு இயருக்கு அப்ளை ஆச்சுன்னா அதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ். ரெட்ரோஸ்பெக்டிவ்னா பின்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். இதே ப்ராக்ரெசிவ்னா இன்றைக்கி ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க ஒரு விஷயத்துக்கு, டெலிகாம் செக்டர்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இனிமேல் அதாவது இன்னையிலேருந்து நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த வருஷம் அப்படி இனிமேல் ஃப்யூச்சராக போகிற டேக்ஸ் வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸ், ஓகேவா? ஆனால் பின்னாடி பார்த்து போச்சு அப்படின்னா இன்றைக்கி மட்டும் இல்லாமல் நேற்று உள்ள டெலிகாம் செக்டருக்கும் அதில் ஏதாவது ஒன்று கேபிட்டலில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா ஸோ அதுக்கும் டேக்ஸ் போடுறாங்கன்னா அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் சம்மந்தமாக நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னா, நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் அப்படிங்கும்போது அது இனிமேல் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இது என்னென்னா, இப்போ ஒரு 2 கண்ட்ரி இருக்குன்னா அந்த 2 கண்ட்ரிக்கும் நடுவில் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல. இப்போ வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டோம், இப்போ வந்து யூகேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து யூகேல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, யூகேலேருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது யூகேலேருந்து யாராவது இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவில் அதுக்கு நம்ம கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ அவங்க ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கும் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்தா தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து ஆர்வமாக வருவாங்க. அந்த 10 லட்சத்துக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்காம அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நம்ம ஏற்படுத்தி தராமல் அதை வந்து ரெகுலேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா யாருமே இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க இல்லையா? ஸோ இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் இந்த பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ். ஓகேவா? ஸோ இது என்னென்னா, சில ரெகுலேட்டர் பிஹேவியர் எப்படி இருக்கணும், இப்போ ஹோஸ்ட் ஸ்டேட் இப்போ வந்து இந்தியாவில் யாராச்சும் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம எப்படி நான் அவங்களுக்கு கூட நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோடைய ரைட்டில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தலையிடணும், ஒரு லிமிட்டட் தான் தலையிடணும் இல்லையா? ஸோ லிமிட்டடான இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதை எந்த ஒரு விதத்துலேயும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறமா இப்போ ஃபேரான ஈக்விட்டபிளான ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு நம்ம வந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கே அதிகமான நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோன்னா அப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே வந்து தயங்குவாங்க இல்லையா? அதனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஃபேரான ஈக்விட்டபிளான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிக்கு கீழே வரும். அதே மாதிரி இப்போ அவங்க ஏதாவது ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அந்த ஃபண்டையும் நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அலோவ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் அந்த ட்ரீட்டிக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஹோஸ்ட் ஸ்டேட் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது யூகேல இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து அவங்களுக்கு ஃபேராக ஈக்விட்டபிளாக நடத்தலைன்னா அப்போ இந்த யூகேல இருக்கிற இந்த இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபாரின் கம்பெனி என்ன பண்ணலான்னா, இதில் ஹோஸ்ட் ஸ்டேட் யார்? இந்தியா இல்லையா? ஸோ இந்த இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணலான்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரொவிஷனும் இதில் இருக்கும். அப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா, இப்போ ஒரு சாவரின் ரெகுலேட்டரி மெஷர்மெண்ட் இருக்குது. அதாவது இப்போ இந்தியா இருக்குது, இந்தியாவில் வந்து மானிட்டரி பாலிசி வச்சோ இல்லைனா என்விரான்மெண்ட் பாலிசியை காரணமாக காமிச்சோ இல்லை நம்மளுடைய டாக்ஸேஷன் சம்மந்தமான லாஸ் அண்ட் பாலிசியை வச்சோ நம்ம வந்து இந்த பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியை ப்ரீச் பண்ணணும் அப்படின்னா அப்பவும் நம்ம வந்து கேசஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க, ஆனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து இதனால் என்விரான்மெண்ட் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும், அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்துல உங்களை இன்வெஸ்ட் பண்ண விட மாட்டோம், அந்த மாதிரிலாம் என்விரான்மெண்ட்டை காரணம் காமிச்சு நம்மளுடைய டேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும்போது அதோட லாஸ் வந்து காரணமாக காமிச்சு நம்ம ஒருத்தவங்களை இன்வெஸ்ட் பண்ண விடலைன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் அதுக்குள்ளே சொல்கிறாங்க. அப்புறமா இதில் இன்வெஸ்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த இதுக்கு கீழே ஆர்பிட்ரேஷனல் ட்ரிபியூனல்ஸ் இருக்கும். அந்த ட்ரிபியூனல்ஸ் என்ன ஆர்டர் பண்ணலான்னா, இப்போ ஹோஸ்ட் ஸ்டேட் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் வந்து யூகே இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபேராக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு நம்ம மேலே கேஸ் பண்ணாங்க, ஃபைல் பண்ணாங்கன்னா அப்போ இந்த ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் இருக்கிறாங்களா இவங்க நம்மளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபாரின் கம்பெனி அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன இழப்புகள் ஏற்பட்டுச்சோ அந்த இழப்புகளுக்குலாம் நம்ம வந்து காம்பன்சேஷன் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு கீழே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? இப்போது இந்தியா அண்ட் இதோடைய நம்ம பைலேட்ரல் ட்ரீட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து நம்ம ஒன்ஸ் அதாவது 1991க்கு அப்புறம் தான் நம்ம எக்கனாமியை லிபரலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்ன ஆரம்பிச்சிருப்போம்னா இந்த பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே அதிகமாக கிடைக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவை அட்ராக்டிவான டெஸ்டினேஷனாக நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பர்பஸ். இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு யார் கூட வந்து இந்த பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி சைன் பண்ணிப்போம்னா யூகே கூட தான் சைன் பண்ணிப்போம் 1994. ஓகேவா? அப்புறம் இந்த விஐடிஏ நம்ம என்ன சொல்கிறோம்னா பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா 2015 இப்போ நம்ம மாடல் இந்தியன் பிஐடி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்போம். இது நம்ம கண்ட்ரியில் யாராவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதே டைம் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரினில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போது இந்தியாவில் உள்ளவங்க யூகேல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் பாதுகாக்கணும். அதே டைமில் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது கவர்மெண்ட்டும் அவங்களுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கணும், அதுலேருந்து தவறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 2015 மாடல். ஓகேவா? இப்போது இந்த பிஐடியால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்ட் லெவல் கிடைக்கும், அதனால் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ நம்மளுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் அதெல்லாம் கிடைக்கும். அதே டைம் நம்மளுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கம்மியாகவோ சலுகைகள் கிடைக்காம எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கும்.
தென் நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ யாரையும் வந்து ஓவராக டிஸ்கிரிமினேட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் வராமல் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைம் இப்போ நம்மளுக்கு ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஆர்பிட்ரேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் பார்த்துருக்கோம். ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா இப்போ பேசி வந்து சுமூகமான முறையில் தீர்த்துக்கிறது, யாராவது ஒருத்தவங்க நடுவரை வச்சு. ஓகேவா? ஸோ ஆர்பிட்ரேஷனுங்கிறது மூலமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அதை ஈஸியாகவே நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போது இந்தியாவுக்கு இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட நிறைய இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. அப்போ நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அதோட டெஸ்டினேஷனாக நம்ம இருப்போம். அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் ஃபாரினில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கும்போது அவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இதோடைய இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி. இப்போது ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? இது 2012 கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் 9ல் 1ல் கிளாஸ் 1 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இப்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு அசெட், ஓகேவா, ஒரு சொத்து வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ்க்காக இந்தியாவில் இருக்குது. இப்போது லேண்ட் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தான். ஓகேவா? ஸோ லேண்டுங்கிறது ஒரு சொத்தும் கூட இந்தியாவில் இருக்குது. ஆனால் அதோட டிரான்சாக்ஷன் வந்து இந்தியன் மண்ணில் நடக்காமல் வேறு மண்ணில் நடந்தாலுமே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான டேக்ஸ் அப்படிங்கிறது கெட்டணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த டெல்லியோட லேண்ட் அப்படிங்கிறது வந்து யார் பேர்லையோ, ஆனால் அவங்க வந்து இந்தியனாக இருக்காங்க, அவங்க பேரில் இருக்குது. ஆனால் அந்த லேண்டுக்கான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வேறு நாட்டில் நடக்குது. இப்போ துபாயில் நடக்குது, துபாயில் உள்ள ஒருத்தவங்க வந்து அதை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்தியனும் வந்து அங்கேயே வந்து அதை கொடுத்துட்டாரு அப்படின்னா, ஸோ அப்போ அது ஆக்சுவலி இந்தியாவில் வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கலை. ஆனால் அந்த சொத்து எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டணும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஷேர் மார்க்கெட் இருக்கும்ல, ஸோ ஷேராக இருந்தாலும் சரி, அதோட ஷேர் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னா, ஆனால் அந்த ஷேரோடைய எக்ஸ்சேஞ்ச் வந்து வேறு வெளிநாட்டுகளில் நடந்திருக்குன்னா அதுக்கும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டணுன்றாங்க. ஸோ அப்போ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து எதுக்கு கட்டணும்னா, இப்போ நான் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன், அது வந்து இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒரு 4 வருஷம் கழித்து அதை 4 லட்சத்துக்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 3 லட்சம். ஸோ இந்த 3 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணணும்னா டேக்ஸ் பே பண்ணணும். அதான் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ். எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா? அந்த லேண்டோ இல்லைனா ஷேரோ இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா இந்தியாவுக்கு அந்த மண்ணில் வந்து நடக்கலை அப்படின்னா கூட, வெளியில் வந்து வெளிநாடுகளில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்தாலும் கூட அதுக்கும் என்ன பண்ணணும்னா டேக்ஸ் பே பண்ணணும். அதுதான் இதோடைய எசன்ஸ். ஓகேவா? அதுவும் இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெட்ரோஸ்பெக்டிவாக மாற்றிருப்பாங்க இந்த டேக்ஸை. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்தியன் மண்ணில் இருக்கிற அசெட்டில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து வெளிநாடுகளில் நடந்திருந்தால் கூட அதுக்கும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி கவர்மெண்ட் சொன்னது எதுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னா, டேக்ஸ் சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அகெயின்ஸ்டான ஒன்று. ஏன்னா டேக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அது அடிக்கடி டக்குன்னு ரொம்ப சேஞ்ச் ஆகி ரொம்ப கம்மியாச்சுன்னா இன்வெஸ்டர்ஸோடைய நிலையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு இருக்காது இல்லையா? ஸோ டேக்ஸ் சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பாதிக்குது. இது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்தியாவில் அட்ராக்ட் பண்ணாமல் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஃபாரினில் இருக்கிறவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இந்தியாவோட ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறத ரொம்ப கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பட் இந்தியாவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வோடஃபோன் வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி கேபிட்டல் கெயின் வந்து நடந்திருக்கும். ஆனால் அதில் உள்ள வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தோம்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன கேஸ் அப்படின்னா, 2007 வோடஃபோன் என்ன பாட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹட்சன் எஸ்ஆர் அப்படிங்கிற ஒன்று வந்து பாட் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. ஓகேவா? இந்த ஹட்சன் எஸ்ஆரில் இந்த ஹட்சன் வாம்போவியா அப்படிங்கிறவங்க கண்ட்ரோலிங் ஸ்டேக்காக இருப்பாங்க. கண்ட்ரோலிங் ஸ்டேக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி பார்ட்டி நம்ம தான் இன்வால்வ்டாக இருப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அந்த கம்பெனியில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே இந்த ஹட்சன் எஸ்ஆரை இந்த வோடஃபோன் வந்து வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ தூரத்துக்குன்னா 10.9 பில்லியனுக்கு வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் எங்கே நடந்திருக்குன்னா கேமன் ஐலாண்டில் நடந்திருக்கும். ஓகேவா? ஏன் கேமன் ஐலாண்டில் நடந்திருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து ஹட்சனுடைய இன்னொரு யூனிட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த யூனிட் வந்து சிஜிபி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற யூனிட். அதனால தான் அங்கே என்ன ஆகிருக்குன்னா கேமன் ஐலாண்டில் நடந்திருக்கும். அப்புறமேட்டு வோடஃபோன் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து நெதர்லாண்ட்லேயும் ஒன்று இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே ஸ்டாக் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கு வந்து இந்தியாவில் டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனால் இந்தியாவுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து அதோட வருமானம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? இதை தான் வந்து இந்தியா சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ ஆக்டிவிக்கலி ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இது மூலமாக என்ன சொல்லுவாங்கன்னா, வோடஃபோன் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதுக்கடுத்து இந்த
ஷேர் இருக்குது இல்லையா, இதை வந்து வாங்கி முடிச்சதுக்கப்புறமேட்டு வோடஃபோன் இந்தியா அப்படின்னு நேம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால தான் இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் அசெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் அதுக்கு டேக்ஸ் ஒழுங்காக பே பண்ணல, ஸோ பே பண்ணுங்கன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த வோடஃபோன் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்தியா மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்க எங்கே அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இருக்குது இல்லையா, ஹேகில், அதில் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் பண்ணுவா அப்படின்னா, இந்தியாவுக்கும் நெதர்லாண்டுக்கும் இருக்கிற பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிக்கு கீழே இவங்க வந்து இந்த மாதிரி இந்தியா டக்குன்னு டேக்ஸ் வந்து அன்சர்டனிட் ஆகிற மாதிரி அவங்களோட லா எதுவும் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வோடஃபோன் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து யாருக்கு ஃபேவரஸாக இந்த இது வந்திருக்கும் ஒரு ரிசல்ட் அப்படின்னா, வோடஃபோனுக்கு ஃபேவர் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து இந்த பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி வந்து அவங்களுக்கும் நெதர்லாண்டுக்கும் நடுவில் இருக்குது இல்லையா, அதை வந்து ப்ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, இப்போ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி ஃபேரான ஈக்குவேட்டபிளான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி சொன்னது காணாதுன்னு இந்த மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்ததுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு 4.3 மில்லியன் பவுண்ட்ஸ், அது போக 3000 யூரோஸ் வந்து இந்த வோடஃபோனுக்கு ஏற்பட்ட லீகல் காஸ்ட்டாக இழப்பாக வந்து கொடுக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி கெயின் எனர்ஜி கேஸ், இதுலேயும் என்ன ஆகியிருக்குன்னா, இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு அசெட் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்ட மாட்டோன்னு இருப்பாங்க. அப்புறமா 2014 இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கேனோட ஷேரெல்லாம் ஃப்ரோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கேன் என்ன பண்ணிடுவாங்கன்னா, போய் கண்டிப்பாக நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. அப்பவும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்களோட டேமேஜ்க்காக $1.2 பில்லியன் ப்ளஸ் அதோடைய இன்ட்ரெஸ்ட், லீகல் காஸ்ட் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஓகே இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம், அதனால் நாங்கள் என்ன பண்ணிடலாம்னா, இந்த மாதிரி இருக்கிற டிமாண்டை நாங்கள் பெர்மனெண்ட்டாக வித்ட்ரா பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நியூட்ரலைஸாக பேசியிருப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இது மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கும். இது வந்து 2 முக்கியமான கேசஸ். இதை மனசில் வச்சுட்டு தான் நம்மளுடைய இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டாக்ஸேஷன் லாஸ் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு புதுசான அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது லோக்சபாவில் கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன சொல்லுன்னா, இப்போ வந்து 2012 மே இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருந்தாலும் ஸோ அதில் வந்து நாங்கள் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் போட்டிருந்தோம்னா அது இனிமேல் நாங்கள் செல்லாது. ஓகேவா? ஸோ அது மாதிரி டாக்ஸேஷன் இனிமேல் போட மாட்டோம். அப்படி டாக்ஸேஷன் நாங்கள் வாங்கியிருந்தாலுமே அந்த அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போது எல்லா லீகல் கேஸஸுமே கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து பெனிஃபிட்டான கம்பெனிஸில் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற கேஸை நீங்கள் மறுபடியும் வாங்கிடுங்க, ஆனால் அதுக்கான இழப்புகள் அப்புறமேட்டு அதுக்கான எனி டேமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து பொறுத்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ 2012 மே அதுக்கு முன்னாடி வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா அதில் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ எங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ ரெட்ரோஸ்பெக்டிவாக நம்ம ஏதாவது ஒரு டேக்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த டேக்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே அகெயின்ஸ்டாக இருக்குது இல்லையா, அதனால அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. இதான் வந்து டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அதில் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகேவா? அப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, இப்போது ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும், இல்லைனா வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா அதில் அவங்களுடைய பழைய ரெக்கார்டில் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ யாராச்சும் வந்து கலவரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க, கலவரத்தில் ஈடுபட்டிருக்கும்போது கல்லெறிஞ்சிருந்தாங்க, இல்லைனா வந்து தெருவில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதுக்கு கீழே எந்த ஆக்ட் கீழேயாவது அவங்க கைது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து காஷ்மீர் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ காஷ்மீர் போலீஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போது ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் எக்ஸாமின் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்க, இப்போ நான் தான் வந்து காஷ்மீரில் இருக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. எப்போ அப்படின்னா, நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறேன், இல்லைனா நான் வந்து பாஸ்போர்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா அப்போது நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது கலவரத்தில் ஈடுபட்டிருக்கேனா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி காஷ்மீரில் இது கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நம்ம எதிர்த்து பேசக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, காஷ்மீரில் வந்து அடிக்கடி நிறைய கலவரம் வரும். அப்போ கலவரத்தில் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. அப்போ எந்த ஒரு பார்ட் ஆஃப் தி டைமில் அவங்க கண்டிப்பாக தெருவுலையாவது இருந்து போராடி இருப்பாங்க இல்லையா,
ஸோ அப்படி அவங்க பாஸ்டில் போராடி இருந்தாங்கன்னா அவங்களால இப்போ கவர்மெண்ட் ஜாபோ இல்லைனா வந்து வெளியில் எங்கேயுமோ போக முடியாது. ஏன்னா பாஸ்போர்ட் கிடச்சா தானே வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கெலாம் போக முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்மளால் போக முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதான் வந்து மேஜரான இஷ்யூ. ஸோ இப்போ பாஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி பண்ணின கிரிமினல் ரெக்கார்டில் என்னென்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறோம்னாலே நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து வெரிஃபிகேஷன் அப்படி இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் அப்படிங்கும்போது இப்போ ஒரு பர்சன் எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த அப்ளிகேஷன் பண்ணியிருக்கிற அப்ளிகண்ட் மேலே ஏதாவது ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது கிரிமினல் ஹிஸ்ட்ரி இருக்குதா அப்படின்னு. ஸோ அப்படி எதுவும் இல்லைன்னா ஓகேவா. ஸோ இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ கிரிமினல் ரெக்கார்டு மட்டுமே ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணிட முடியாது. ஓகேவா. ஆனால் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அப்ளிகண்ட்டோடைய அந்த கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷனை நம்ம வந்து கேன்சல் வேணால் பண்ண முடியுமே தவிர அது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு எம்ப்ளாயர் இருக்கிறாரு அப்படின்னா ஸோ அப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருக்காவது ஒருத்தவங்க எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து அவரை வேலைக்கு வச்சுக்கலாமா வச்சுக்க வேண்டாமா அப்படிங்கிறது அந்த முதலாளியோடைய சொந்தமான முடிவு அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து அவர் எந்த பேஸில் எடுப்பார் அப்படின்னா இப்போ ஒரு கேஸ் எப்படி இருக்குது, அதோடைய முடிவு எப்படி இருக்குது, இல்லைனா அதோடைய பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணலான்னா ஒருத்தவங்களை சேர்க்குறதும் சேர்க்காதது அவங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஓகேவா. இப்போ ஏதோ ஒரு அப்ளிகண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்குது. சரியா. அவங்க வந்து ஏதோ ஒரு கிரிமினல் ஹிஸ்ட்ரி வச்சுருக்குறாங்க, ஆனால் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க, மென்ஷன் பண்ணல, அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்றாங்க. அப்படி அவங்க மறைச்சி வந்து வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்களுடைய கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு வரும்போது அதில் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தெரியாமல் பண்ணின ப்ரொட்டஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரிமினல் ரெக்கார்ட்லாம் எப்படி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா என்கொயரியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவதார் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் இப்போ வந்து ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்கன்னா ஸோ அப்போ அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி அவங்களோட கிரிமினல் ரெக்கார்ட் வச்சு பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி இந்த கேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு அவதார் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க, இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் இன்னையிலேருந்து ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குது, 2 வருஷத்துக்கு கம்மியாகாமல் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து எதனால் கிடச்சிருக்குன்னா ஏதாவது ஒரு அவங்களுடைய நன்னடத்தை அப்படிங்கிறத மீறி வேறு ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாரல் டர்பிடியூட் காரணமாக 2 வருஷத்துக்கும் மேலே அவங்க ஜெயிலில் இருந்தாங்கன்னா ஸோ அப்போ வந்து அவங்க எலிஜிபிள் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ யாராவது ஒரு அப்ளிகண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கடந்த 5 வருஷத்தில் 2 வருஷத்துக்கும் மேலே அவங்க ஜெயில் டேர்மில் இருந்திருந்தாங்கன்னா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் கிடையாது, அவங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து பெண்டிங்கில் இருந்தாலும் அவங்களுக்கும் கிடையாது. தென் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அப்புறம் சம்மன் வந்து பெண்டிங்கில் இருக்குதுன்னா அவங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா. ஆனால் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணி ஓகே இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க வேணும்னே சண்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஆனால் செக்ஷன் 6ல் 2ல் Fல சொல்லியிருப்பாங்கன்னா ஆக்சுவலி இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிறது அன்ரீசனபிள் அண்ட் தென் ஆர்பிட்ரரிம்பாங்க. ஏன் ஆர்பிட்ரரினா இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து யாருக்குனாலும் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் இல்லையா. அப்புறம் இதுக்கு கீழே இப்போ ஒருத்தவங்க வந்து பெயிலபிளான தப்பு பண்ணியிருக்காங்களா, இல்லைனா நான் பெயிலபிளான தப்பு பண்ணியிருக்காங்களா, இல்லைனா அவங்க என்ன மாதிரி நேச்சரில் தப்பு பண்ணியிருக்காங்க, அப்படி இந்த தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அப்படின்னு ஒரு கிளியரான டெஃபினிஷன் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்வும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன ரெமெடி கொடுத்துருப்பாங்கன்னா பாஸ்போர்ட் ஆக்ட் செக்ஷன் 22க்கு கீழே யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா ஏதாச்சும் ஒரு பர்சன் இருக்கிறாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு கிளாஸ் ஆஃப் பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்ன சொல்லலாம்னா ஓகே இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம பாஸ்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1993 மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன இஷ்யூ பண்ணுவாங்கன்னா இப்போ சிட்டிசன் இருக்கிறாங்கன்னா அந்த சிட்டிசனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஓகே இவங்களுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட் இல்லைனா ட்ராவல் டாக்குமெண்ட் கொடுக்கலாம், ஈவன் அவங்க மேலே இந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு நம்ம இந்த பாஸ்போர்ட் ட்ராவல் டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு
அந்த கன்சர்ன்டு கோர்ட் இருக்குல்ல, எந்த கோர்ட்டில் இவங்களுடைய கேஸ் போயிட்டுருக்குதோ அந்த கேஸ் அந்த கோர்ட் என்ன பண்ணணும்னா ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க, பெர்மிஷன் கொடுக்கணுன்னு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பெர்மிஷன் மூலமாக ஒருத்தர் என்ன பண்ணலான்னா இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகலாம் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் இந்த கோர்ட் வந்து டைம் லிமிட் கொடுக்கணும். மேபி இப்போ ஒருத்தவங்களை பற்றி ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்குது, அந்த கோர்ட் வந்து ஓகே நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் வேறு ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டேர்ம் 6 மந்த்துக்கு அவங்க போயிட்டு உடனே வந்துடணும். மேபி டைம் லிமிட் வந்து அந்த கோர்ட்டில் கொடுக்கல அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னா 1 இயர் வரைக்கும் டேர்ம் இருக்கிறதா நினப்பு. ஓகேவா? ஸோ 1 இயர் வரைக்கும் அவங்க வந்து வேறு எந்த கண்ட்ரிக்காவது போயிட்டு வரலாம், பாஸ்போர்ட் வந்து 1 இயர் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இது. மேபி வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம பாஸ்போர்ட் கொடுக்கலனா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்ன பண்ணலான்னா ஒரு பர்சனுக்கு ஒரு சம்டைம்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லீகல் ரெமெடி வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா நானோ பார்ட்டிகல் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் லைட்ஸ் வச்சு பாஸ் பண்ண வச்சுருப்பாங்க நானோ பார்ட்டிகல் வழியாக. ஸோ அந்த நானோ பார்ட்டிகல் என்ன பண்ணால் அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி வெளியில் வந்து வெளியிடும். ஓகேவா? உமிழும்பாங்கள்ல, ஸோ ஒளி உமிழும்போது என்னென்ன மாதிரி கலர் இன்ஃப்ராரெட் ரேஸ்லாம் வந்திருக்கும் அப்படின்னா இப்போ வந்து ரெட், க்ரீன், எல்லோ இந்த மாதிரி கலர் வந்து எமிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோவா தேவை கிடையாது. ஆக்சுவலி நம்ம இதில் நானோ பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நானோ பார்ட்டிக்கல்னால் ரொம்ப ரொம்ப சின்ன மெட்டீரியல். ஓகேவா? நானோ மெட்டீரியல்ன்றாங்க. இதுக்கு எவ்வளோ டைமென்ஷன் இருக்குன்னா இப்போ 1 மீட்டர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போதில் அதில் ஒரு 1 பில்லியன்த்து தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா நானோ பார்ட்டிக்கல்ன்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 10 × -9 அப்படின்னு போட்டால் தான் அது நானோ பார்ட்டிக்கல்ன்றாங்க. ஒரு மீட்டரில் 1 பில்லியன். ஓகேவா? மில்லியன் கிடையாது, பில்லியன். ஓகேவா? ஸோ 1 பில்லியன்த்து தான் இந்த நானோ மீட்டர் அப்படின்றாங்க. அப்புறம் நானோ மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நானோ ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்கும். அது இன்டர்னலியாக இருந்தாலும் சரி, அதோட சர்ஃபேஸில் இருந்தாலும் சரி ரொம்ப குட்டியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இதை டிஃப்ரெண்ட்டான நேமில் சொல்கிறாங்க. நானோ டியூப், நானோ ஃபிலிம், நானோ பார்ட்டிக்கல், நானோ ஷெல்ஸ், நானோ ஃபியர்ஸ், தென் நானோ வயர்ஸ், நானோ கிளேஸ், நானோ கான்க்ரீட், நானோ பாலிமர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது அதோடைய சைஸ், ஷேப் பொறுத்து நிறையா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் வந்து என்ஜினியர்டும் பண்ணலாம், மேன்மேட், அதாவது நம்ம மேன்மேடாக அதை வந்து உருவாக்கலாம். இன்னொன்று எர்த்துலேயும் இது அவைலபிளாக இருக்கும். எர்த்தில் நேச்சுரலாக எப்படி அவைலபிளாக இருக்கும்னா இப்போ வந்து ஸ்ப்ரே மூலமாக ஸ்மோக்கில் வந்து நானோ பார்ட்டிக்கல் இருக்கும். ஏதாவது ஒரு வல்கனிக் எரப்ஷன் நடக்குதுன்னா அங்கேயும் கண்டிப்பாக நானோ பார்ட்டிக்கல் இருக்கும். ஓகேவா? இப்போ மேன்மேட் நம்ம தயாரிக்கிறோம்ல, அது என்ன ஆப்ஜெக்ட்னா நானோ பார்ட்டிகல்ஸ், நானோ டியூப், நானோ ஃபிலிம், இதெல்லாம் வந்து நம்மளே வந்து தயாரிக்கலாம் ஹியூமன் இன்ஜினியரிங் மூலமாக அப்படின்றாங்க. அப்புறமா இது வந்து நேச்சுரலாக என்னெல்லாம் இருக்குது, இப்போ ஃப்ளை ஆஷில், அந்த மாதிரி ஆண்ட்டில், இதிலெல்லாம் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. தென் மேன்மேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நானோ டியூப் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நானோ டெக்னாலஜி அப்படிங்கும்போது ஒரு நானோ லெவலில் ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னா அதை எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின டெக்னாலஜி தான் இந்த நானோ டெக்னாலஜி. இது இந்த டைமில் நிறையா ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி, ஃபிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், என்ஜினியரிங் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நானோ டெக்னாலஜியோட ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபிசிசிஸ்ட். ஓகேவா? ஸோ அவரோட பேர் வந்து ரிச்சர்டு ஃபெனிமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இப்போ நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலான்னா, ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும், லைட்டராக இருக்கும், அதே டைமில் நிறையா டியூரேஷன் இருக்கும். ஓகேவா? ரொம்ப நாள் நிலச்சிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரியாக்ட் பண்ணும், பெட்டரான எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம நிறைய ஐட்டம்ஸில் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக இதை வந்து ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறோம். ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு பர்சனல் பாடி ஆர்மர் மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஒரு கேடயம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இது சம்டைம்ஸ் இருக்குது. ஸோ எனர்ஜி ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்குது. அப்புறம் வந்து இது சுருங்கி போகிறது, அப்புறமேட்டு ஸ்ட்ரெயினிங் ஆகிறது, பாக்டீரியல் க்ரோத், இதெல்லாம் வந்து நம்ம நானோ மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேப்ரிக்ஸில் வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறமா கிராஃபீன் அப்படிங்கிறதும் வந்து ஒரு சிந்தசைஸ்டு கிராஃபைட்லேருந்து நம்ம உருவாக்குற நானோ மெட்டீரியல் அப்படின்றாங்க. ஸோ அப்போ கிராஃபைட்லேருந்து தயாரிக்கிற ஒன்று தான் கிராஃபீன். ஓகேவா? ஸோ கிராஃபீன் அப்படிங்கும்போது கிராஃபைட் ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இப்போ கிராஃபைட் ஸ்ட்ரக்சரில் ஒரு சிங்கிளான கார்பன் லேயர், அதை தான் நம்ம கிராஃபீன் அப்படின்றோம். ஓகேவா? அப்புறமேட்டு இதில் ஆட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிங்கிளான ஆட்டோமிக் திக்கான நானோ சைஸ், தென் 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றாங்க. இது போக இதோட வந்து ஹையரான தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது, ஹையரான இன்ட்ரின்சிக்கான மொபிலிட்டி இருக்குது அப்படின்றாங்க.
அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப லார்ஜான ஸ்பெசிஃபிக்கான சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இது முக்கியமாக ஹைட்ரோஃபோபிக் அப்படின்றாங்க. ஃபோபிக்னா ஃபியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இதில் இல்லாததுனால வாட்டர் கூட இது அவ்வளோ தூரத்துக்கு பைண்ட் பண்ணாது இந்த கிராஃபீன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராஃபீன் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா சயின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பயோமெடிக்கலில் முக்கியமாக கேன்சர் செல்லோடைய இயர்லி ஸ்டேஜை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கிராஃபீன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இப்போ ட்ரக் டெலிவரி அப்போ இது வந்து ஜீன் டெலிவரியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து மெடிசின் பயோமெடிக்கல் அப்படின்னு வரும்போது கிராஃபீன்ஸோட யூஸ். ஆக்சுவலி கிராஃபீன் அப்படிங்கிறது நானோ மெட்டீரியல். ஓகேவா? இதான் வந்து நானோ பார்ட்டிகல் பற்றினது. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியான நியூஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றி பார்க்கலாம். இது ஆக்சுவலி 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த கமிஷன் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஆக்சிஜன் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு கமிட்டி செட் பண்ணலான்னு இருப்பாங்க. பட் அதை வந்து கவர்மெண்ட் டினை பண்ணியிருப்பாங்க வேணாம் அப்படின்னு. அதில் வந்து ஆர்டிக்கலில் சிஐசி பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சிஐசி வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹை பவரான இண்டிபெண்ட்டான கமிஷன். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் லெவலில் ப்ராப்ளம் நடக்குது. ஏன்னா அது வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிட்டி இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது அதோட ஃபங்க்ஷனிங்கில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து யார் பார்ப்பானா இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் தனியாக இருக்கிறாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் கீழே வந்து என்னென்ன பாடிஸ் இருக்குதோ ஸோ அதோட ஃபங்க்ஷனிங், அதோட கம்ப்ளைண்ட், அதோட அப்பீல்ஸ் அதெல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்ப்பாங்க. இவங்களோட கம்போசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருப்பார். அது போக 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து 10க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணுவார். யாரோட ரெக்கமெண்டேஷனுக்கு கீழேனா ஒரு ரெக்கமெண்டேஷன் கமிட்டி இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அது வந்து சென்ட்ரல் லெவலில் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் அதோட பாடிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? இவருக்கான ரெக்கமெண்டேஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் சேர்பர்சனாக இருப்பார். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைம் மினிஸ்டர் தான் சேர்பர்சனாக இருப்பார். ஆனால் இப்போ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுங்கும்போது அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து சேர்பர்சனாக இருப்பார். ஓகேவா? அதே மாதிரி இங்கே லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா இருக்காங்களா, அங்கே வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவர் மெம்பராக இருப்பார். அப்புறம் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார். இவரை யார் நாமினேட் பண்ணுவார்னா பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ணுவார். இவங்க 3 பேர் சேர்ந்தது தான் ரெக்கமெண்ட் கமிட்டி. இவங்க தான் ஒரு நேமை வந்து பிரசிடென்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா இதோட சீஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? அப்புறம் இவங்களோட டென்யூர் வந்து 5 இயர்ஸ் இல்லைனா அவங்க 65 வயசில் இருக்கிற வரைக்கும் எது வந்து இயர்லியரோ அவ்வளோ தூரத்துக்கு டேர்மில் இருப்பாங்க. தென் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்றபோது அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் ஸ்டேட் லெவலில் உருவாக்குனது. இதுவும் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 கீழே தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட், அப்பீல் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக தான் இது உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் இதே மாதிரி இதிலே வந்து ஒரு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சீஃப் இருப்பார். அப்புறம் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இதை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர். ஏன்னா சென்ட்ரல் லெவலில் யார் பண்ணால் பிரசிடென்ட். அப்போ இங்கே ஸ்டேட் லெவலில் யார் பண்ணுவா? கவர்னர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கமிட்டி இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஹெட்டு, அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா? இதோடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய ஆப்போசிஷன் தான் இதில் இன்னொருத்தர் மெம்பராக இருப்பார். அப்புறம் ஒருத்தர் அதாவது ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தரை யார் நாமினேட் பண்ணுவார்னா சிஎம் வந்து நாமினேட் பண்ணுவார். எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பிஎம் பண்ணாரோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து சிஎம் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றின ஒரு நியூஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த இனிஷியேட்டிவ் என்னென்னா ஜென்தன் அப்படிங்கிறது யாருக்காக எடுத்திருப்பாங்கன்னா போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருக்கிறாங்கல்ல. ஸோ போலீஸ் அஃபிஷியலுங்கும் போது அவங்களுக்கு நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். அவங்களோட ஒர்க் நேச்சர் ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாமே அவங்க நிறைய க்ரைம் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரியே பார்த்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கவும் ரொம்ப டைம் இருக்காது இல்லையா? ஸோ மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஜென்தன் அப்படிங்கிறது வந்து அவங்க மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற டைமில் அங்கே போய் என்ன பண்ணலாம்னா ரொம்ப அமைதியாக வந்து இருக்கலாம். ஸோ அது அவங்களுடைய மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து கம்மி பண்ணி அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடங்கள் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஜென்தன் பற்றின ஒரு விஷயம். ஸோ மேபி நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் ஜென்தன் அப்படிங்கிறது யார் இனிஷியேட்டிவ் பண்ணால் போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்காகனா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்புறம் இது என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எது கூட சம்மந்தப்பட்டதுன்னா மேரிடைம் நேவிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆட்டோமேட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து மேரிடைம் நேவிகேஷனுக்காக நம்ம கடலில் போகிறோம் அப்படின்னா கடலில் வந்து ஆப்போசிட்டில் எவ்வளோ ஷிப்ஸ் வருது, அந்த ஷிப்லாம் வந்து நம்ம இடிச்சிருவோமா இடிக்க மாட்டோமா, நம்ம வந்து ஆப்போசிட்டில் வருதுன்னா நம்ம வேறு என்ன வழியாக போகலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். இது நம்ம எதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருப்போம்னா நம்மளோட மும்பை அட்டாக்கு அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா மும்பை அட்டாக் அப்போ டெரரிஸ்ட் வந்து கடல் வழியாக தான் வந்தாங்க இல்லையா?
அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்போம். ஆனால் இப்போ கேரளாவில் உள்ளவங்க அந்த ஃபிஷர்மேன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் சைனாவோட சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்களாம். அது நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக அமையும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எதோட கனெக்டிவிட்டி ஆனதுன்னா மேரிடைம் நேவிகேஷன் அப்படிங்கிறது கூட கனெக்டிவிட்டி ஆனதுன்னு இருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் சுந்தர்பன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. சுந்தர்பன்ஸில் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. அது அங்கே உள்ள மக்களால் இல்லை, ஆக்சுவலி அது டூரிஸ்டால் அதிகமாக இருக்குன்னு இருப்பாங்க. நம்ம சுந்தர்பன்ஸ் பற்றி May 30th வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ 1 times வந்து நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.